இப்படி ஏமாத்திட்டீங்களே ஆண்டவரே! புலம்பும் பொதுமக்கள். பிக் பாஸ் நிகழ்ச்சியில் இருந்து விலகுகிறேன் என்று கனத்த இதயத்தோடு கமல் அறிவித்ததை பார்த்து தமிழக மக்கள் பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளானாங்க. உலகெங்கும் பரவலாக வாழும் 4-5 கமல் ரசிகர்கள் எல்லாம் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி உள்ளதாக தகவல்களும் சேர்த்தே வருது. கமல் ரசிகர்களை விட பிக் பாஸ் ரசிகர்கள் தான் மிகுந்த ஏமாற்றத்திற்கு உள்ளாகியிருக்காங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சியை கமல் தொகுத்து வழங்குவதே ஒரு தனி ஸ்டைல். பிக் பாஸில் ஒரு சீசனில் கலந்து கொண்ட போட்டியாளர்கள் வேறொரு சீசனில் கலந்து கொள்வது கிடையாது. ஒவ்வொரு சீசனிலும் ஒரு போட்டியாளர் மீது மக்களுக்கு கண்டிப்பாக வெறுப்பு வரும். ஆனால் இதுவரை நடந்த 7 சீசன்களிலும் மக்களுக்கு கடுப்பான ஒரு பிக் பாஸ் கேரக்டர் அது யார் என்றால் சர்வ நிச்சயமாக நம்ம ஆண்டவர் தான். சினிமால எப்படி கஷ்டமான கதாபாத்திரத்தை எல்லாம் ஏற்று அசால்ட்டாக நடிப்பாரோ அதே போல ஆண்டவர் நம்மள அசால்ட்டா எரிச்சல் அடைய வைத்து விடுவாரு. பிக் பாஸ் வீட்டில் நடக்கிற பிரச்சனையை ஆண்டவர் எப்படி ஆக்ரோஷமா தட்டி கேட்க போறாரு என்று ஆர்வமாக பொதுமக்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே இது போலதான் ஒரு முறை நான் பாலச்சந்தர் இயக்கத்தில் நடிக்கும் போது இன்று 8 மணிக்கு ஆரம்பிக்கும் சுயபிராணத்தை 10 மணி ஆனாலும் முடிக்க மனமில்லாமல் முடித்து வைப்பார் நம்ம ஆண்டவர். போன சீசன் எல்லாம் ஆண்டவர் செய்தது சிறப்பான தரமான சம்பவம். அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாமல் நிகழ்ச்சிகளை பார்க்க வேண்டும் என்று ஹாட் ஸ்டாருக்கு எக்ஸ்ட்ரா சந்தா கட்டுபவர்கள் எல்லாம் நம்ம ஊர்ல இருக்காங்க. ஆனா நான் வேணும்னா இன்னொரு 100 ரூபாய் சேர்த்து சந்தா கட்டுறேன். நம்ம கமலஹாசன் பேசுறத ஸ்கிரிப்ட் செய்யற மாதிரி ஒரு வசதி செஞ்சு கொடுங்கப்பா என்று ஹாட் ஸ்டாரிடம் கெஞ்சாத குறையாக கேட்டுக்கொண்டிருந்தாங்க மக்கள். இப்போ ஆண்டவர் இல்லாத பிக் பாஸை நினைத்து பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இனிமேல் பொதுமக்கள் 3 மாதத்திற்கு யார கண்டென்ட்டாக வச்சுக்குப்பாங்க. ஆனால் ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும். பிக் பாஸில் பங்கேற்றவர்கள் எல்லாம் அதற்கு பிறகு சினிமா வாய்ப்புகளை மொத்தமாக இழந்து ஃபீல்ட் அவுட் ஆகிவிட்டார்கள் என்பதுதான் பொதுவான பேச்சாக உள்ளது. அந்த மாய வித்தையை அறிந்தவர் ஆண்டவர் மட்டும்தான். மொத்தமாக ஃபீல்ட் அவுட் ஆகி இருந்த ஆண்டவரை, போத்தீஸ் டோமேக்ஸ் போன்ற முன்னணி விளம்பரங்களில் நடித்துக் கொண்டிருந்த ஆண்டவரை பிக் பாஸ் மேடையில் ஏறியவுடன் பலத்த கரகோஷங்களை எழுப்பி அடுத்தடுத்து படம் கமிட்டாக ஊக்கமளித்தார்கள் மக்கள். ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கும் போதே திடீரென்று ஒரு கேப் விட்டு மக்களை பார்க்கும்போது அதை அப்படியே குறிப்பால் உணர்ந்து மக்கள் கைத்தட்டுவார்கள் என்று அவர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த விஷயம் எல்லாம் இனி நடக்காது என்று நினைக்கும் போது இதயமே ரொம்ப கனக்குது. இந்த பிக் பாஸ் மேடையை கனக்கச்சிதமாக பயன்படுத்தி கொண்டவர் நம்ம ஆண்டவர் மட்டும்தான். சினிமா வாய்ப்பு, அரசியல் வாய்ப்பு என்று அதிரடியாக அடுத்தடுத்த கட்டத்துக்கு பயணித்து இப்போது ஒட்டு மொத்தமாக கட்சியை அடகு வைத்து ஒரு ராஜ்யசபா சீட்டு வாங்கும் அளவுக்கு முன்னேறி இருக்கிறார் நம்ம ஆண்டவர். பிக் பாஸில் இருந்து வெளியேறிய பிறகு ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்று யாருமே பரபரக்க வேண்டாம். ஆண்டவருக்கு பிக் பாஸில் இருந்து மட்டும்தான் ரிட்டையர்மெண்ட். ராஜ்யசபா பதவியை அனுபவித்து முடிக்கும் வரை திமுகவில் இருந்து ரிட்டையர்மெண்ட் எல்லாம் கிடையாது. அதனால ஆண்டவரின் பெர்ஃபார்மன்ஸை இனி அரசியல் மேடைகளில் நீங்க தாராளமாக பார்க்கலாம். முக்கியமாக ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. பிக் பாஸ் சீசன் 1 தொடங்கிய போது இந்தியன் 2 படத்தின் அறிவிப்பை வெளியிட்டார்கள். நீண்ட இழுபறிக்கு பின்பு ஒரு வழியாக இப்போதுதான் இந்தியன் 2 திரைப்படத்தை வெளியிட்டாங்க. சூட்டோடு சூட்டாக ஆண்டவரும் பிக் பாஸில் இருந்து விலகுவதாக அறிவிப்பை வெளியிடுகிறார். இந்தியன் 2 திரைப்படத்தின் அறிவிப்புக்கும் வெளியீட்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் ஆண்டவர் மக்களை தன்னுடைய பேச்சாற்றலால் மகிழ்விக்க உதவியதுதான் இந்த பிக் பாஸ். வி ரியலி மிஸ் யூ ஆண்டவரே.